உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு. அது பேர் நம்ம மிரட்டல் எப்படி மிரட்டுறாங்கன்னா, ஒரு அந்த இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள அரசியலை பேசிட்டு இருக்காங்க. உன்னை வெட்டிடுவேன், கொத்திடுவேன், வச்சிருவேன், விட்டுருவேன். அதெல்லாம் அரசியல் இல்லை. இதெல்லாம் வேற மாதிரி ஆயிட்டு. செல்போனில் ஓட்டு கேட்டால் ஆட்சிக்கு வர தெரியும் உங்களுக்கு. கிரவுண்டில் நின்று ஓட்டு கேட்குறவனுக்கு எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கும். இல்லை அது தவறானது. உங்களை விமர்சிக்கவே கூடாதுங்கிறது எப்படி தெரியும் ஜனநாயக நாட்டை? சரி, நீ முதலமைச்சரே கிடையாது, அப்புறம் ஸ்டாலின் சார், நீங்கள் ஸ்டாலின் அங்கிள், நீங்கள் அது அப்போ சரியாது. அது எல்லாமே திமுக தப்பு தம்பி. இதெல்லாம் இவங்க எதுவுமே செய்யல தம்பி. செஞ்சா பெரிய ஆள் ஆயிடுவாரு அப்படின்னு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அப்படிப்பா அவர் ஓரமாக பேசிட்டு போட்டோம் அப்படின்னு இருப்பாருங்க. அவர் பைப்பாதில் உடையாது மேலே ஏறிட்டார் தம்பி. இவங்க பஸ்ஸை ஓட்டிட்டு வேகமாக போனாங்க, அவர் வேற பஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுதான் நடந்த பிரச்சனை ஒழிய. இப்போ நம்ம விஜய் மீது நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வர் யாரு? மாண்புமிகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்னுடைய பிரதமர் யாரு? ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அதில் எந்த காம்ப்ரமைஸும் யார்ட்டையும் பண்ணிக்காதீங்க. அது விட்டு கொடுக்க கூடாது. குடியரசுத் தலைவர் திரௌபதி அவங்க. ஆனால் நீங்கள் செய்யும் செயல்பாடுகளை நான் விமர்சிக்க கூடாதுன்னு எப்படி டெமோக்ரஸி கண்ட்ரியில் சொல்றீங்க? நான் எல்லாமே அரசியலமைப்பு சட்டப்படி தான் செய்யறேன்னு விஜய் நேற்று பதிவு பண்ணியிருக்காரு. திருச்சியில் இருந்தார். அது இது குதிரை பேரமா? ஹார்ஸ் ரைடிங் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கா? அஃபென்ஸ் இது. என்ன 3 எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க. அமீரோட பேட்டி ஒன்று பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். கிழிச்சு அப்படி தொங்க விட்டாப்புல. எனக்கு அதெல்லாம் இல்லை, இவனோ யாரா அப்படின்னாப்புல. காலைல ரிசைன் பண்றீங்க, சாயந்தரம் போறீங்க வேற கட்சிக்கு. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க கதி என்ன? உண்மையிலே அந்த வருத்தம் இருந்துச்சா இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் இருக்கு சார். இது ரொம்ப தப்பானது தம்பி. கட்சி தாவல் தடைச்சட்டை கொண்டு வந்து இடைத்தேர்தல் ஜெயலலிதா திருச்சியில் இடைத்தேர்தல் வருது. அது யாரை நிப்பாட்டுவார்னு நினைக்கிறீங்க? ராகவலரன் நிப்பாருன்னு சொன்னாங்க. சொல்றாங்கப்பா, நான் சொல்லல. இதுல செல்போன் அதுவும் ஒரு நடிகரா இருக்குமா இல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கா? இப்ப எல்லாம் பழுத்த அரசியல் நிக்கிறாங்களா? பூ பிஞ்சு தான் நிக்குது. அது மாதிரி நிறைய அதிமுக தான் வந்திருக்காங்க. அப்படிலாம் நிப்பாட்ட மாட்டாங்க. இல்ல அதுல ஒரு பொண்ணு பேட்டி பேசியிருக்குப்பா. திரிசா விட்டு நான் என்ன பாட்டோட ஜெயிக்குன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ கேவலமாக தெரியுது. திருச்சி மக்களே, காவிரி தண்ணி குடிச்ச எங்க மக்களே, உங்களை பார்த்தா அவ்வளோ கேவலமா தெரியுது. ஐயோ அப்பா, ஸ்ரீரங்கம் கோயில ரெங்கநாதரை கும்பிட்டு நீங்களே, என்னையா கதையா இருக்குது. பெல் இருக்குது, பிஹெச்எல் இருக்கு திருச்சியில, துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கு, பாய்லர் இருக்கு, துபாக்குடி இருக்கு. எப்படிப்பட்ட ஊர் எங்க திருச்சி? கல்லணை இருக்கு, முக்கொம்பூர் இருக்கு. இந்தியாவிலே சுத்தமான மாநகராட்சின்னு பேர் எடுத்தது திருச்சியா விட்டு நாயை அனுப்பாட்டுங்க சரிக்கு. உங்களுக்கு என்ன ஒரு பொண்ணு பேசுதியா? எனக்கு இவங்க மேலலாம் இரிட்டேஷன் ஆகல. இந்த இவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்களை பார்த்தாலும் இரிட்டேஷன். என்ன தம்பி இன்ஃப்ளூயன்ஸு? இவங்க பேசுறது ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது. நைட்டில் வந்து அமைச்சர் வந்து இந்த ஆஸ்பத்திரியை வந்து சோதனை பண்ண போறாராம். டாக்டர்லாம் இருக்கீங்களா அப்படின்னு பேஷண்ட்டை பார்த்து கேட்குறாரு. ஓகே சார். நான் டாக்டரில் உள்ள இருக்காரு. நேராக போய் பேஷண்ட்டை போய் கிளப்புறாப்புல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், டூட்டி பார்க்க பண்ண தூங்கிட்டு இருக்காரு சார். பேஷண்ட்டு சார் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க சார். பேஷண்ட்டை போய் டாக்டரை போய் நீ ஏன் என்ன முடிச்சிட்டு இருக்க? மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, தூங்கலையா சார்? நான் டியூட்டி டாக்டர் சார். கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு பார்த்தாச்சு. அப்புறம் போய் கோயிலுக்கு போய் இதில் ஒரு மேனுஃபேக்சரிங் டேரக்டர் போட்டிருக்கா மேலால். இதை கடைக்காரன்ட்ட போய் இதுதான் தயாரித்த தேதின்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லுன்னா அவனுக்கு என்ன தெரியும்? சார் டீலர் கொடுத்தாயா முறுக்கு எடுத்து வச்சு அதில் முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீல் தான் போட்டிருக்கோம். அது குடிசை தொழில். அதை முதல்ல அமைச்சருக்கு விளக்க சொல்லுங்க. நீங்கள் இந்த அறநிலையத்துறை அமைச்சரையா கோயிலில் ஒன்றுட்டே லஞ்சம் கேட்டிருக்கான அவனை சஸ்பெண்ட் பண்ணாம இல்லை, அவங்களுக்கு வந்து அப்பைலேஜஸ் வாங்கியிருக்காங்க. இதே ஒரு கம்பவுண்டர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தள்ளிட்டு போகிற டீ செலவு ஒரு 10 ரூபா கேட்டிருக்காங்க, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து சனாதனத்தை ரெண்டுமே தப்பு தான். தப்புல வந்து இவன் அப்பர் கிளாஸ் இவன் லோயர் கிளாஸ் இல்லை. ஆனால் தப்பு தான் சார். கிராஸ் பண்ணிட்டு என்ன பண்ண முடிஞ்சது உங்களால்? அவள்கிட்ட வச்சுக்காதீங்க, வேற லெவலில் ஆக்கிடுவாள். தெரியுதா? இப்போ இதுலேருந்து சனாதனம் இப்போ இது சொன்னவன் தான் நான் ஒரு ஞாபகம் வருது சார். இப்போ சமீபத்தில் வந்து அர்ஜுன் வந்து சனாதனத்தை பற்றி பேசுனேன். அர்ஜுனே சனாதனம் தானே? அன்டச்சபிலிட்டி தானே? அதை ஒரு சொல்லுங்க. அன்டச்சபிலிட்டி இல்லையா? அன்டச்சபிலிட்டி தான். அப்புறம் இல்லை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சனாதனன்றது ஒரு வே ஆஃப் லைஃப். அது வந்து அப்பா அம்மாவை இப்படி பாதுகாக்கிறது, சனாதனத்தை வந்து ஒழிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது எப்படி சார் பாக்குறது? தமிழகத்துல வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா சனாதனத்தை வந்து எதிர்த்து பேசுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திருக்குறான் இருக்கு, அதுல வந்து நபிகள் நாயகத்திட்ட போய் கேட்குறாங்க எது வந்து சொர்க்கம்னு. நபிகள் நாயகத்து ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏடா திடீர்னு இப்படி கேட்டீங்களா, எதுடா சொர்க்கம் அப்படின்னு பார்த்தோன்னே, உன் தாயின் காலடியே சொர்க்கம்
அப்படின்னு சொல்றாரு. சனாதனா என்ன சார்? மாறாததுன்னு அர்த்தம். ஓகே, மாறாததுன்னு அர்த்தம். மாறாதது எப்படி மாற்ற முடியும்? அப்புறம் தாய் தந்தையரிடம் குரலை உசத்தாதீர்கள்னு சொல்றாரு நபிகள் நாயகம். உங்க அப்பா அம்மாட்ட குரலை வசதி பேசக்கூடாது. என்ன அவ்வளோ பேசக்கூடாது. அதை சொல்லுதா சனாதனம்? பிறப்பால் நீ மேலே நான் கீழே என்பது எப்படி பொருளாதாரம்? தம்பி, பொருளாதார வயசுல நீங்க மேலே இருக்கீங்க, நான் கீழே இருக்கேன்னா ஒத்துக்கும். அது உங்களுடைய உழைப்பு, உங்களோட தொழில், உங்களோட காலநிலை ஒத்து வந்துடும். நீங்கள் உழைப்பு மேலே வந்துடுறீங்க, நீங்கள் மேலே தான். எக்கனாமியா ஸ்டேட்டஸ் லெவலில் நீங்கள் மேலே ஆகிடுவீங்க. எக்கனாமியா இருக்கீங்கல்ல, இருக்கு. ரைட்டு. யூ ஆர் ஐபிஎஸ், ஐஏஎஸ், வேறு என்ன பொருள்? அதை விட்டால் வேறு எதுவும் தெரிய மாட்டேது நமக்கு. ஒரு டிஎஃப், ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, இப்படி சொல்லுங்களேன். வேறு ஏதாவது மேஜர், லெப்டினன்ட் கர்னல், அப்படி ஆகிட்டீங்க. பொறுப்பால் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்கல்ல. ஆனால் சாதியால் நீ கீழானவன் தான். தட் இஸ் ஜனாதாரம். கேட்டீங்கல்ல, இலக்கணம் தான். இது ஆதரிக்கிறார் அவர். இது ஆதரிக்கிறார் அர்ஜுன். உன்னை சினிமா நடிக்க வந்த ஒருவேளை இவர் வந்து தாவேக்கில் இணையத்துக்கான இது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு சனாதானம் தெரியாது, சமாதானம் தெரியாது. நீ வேற அதை போய் விஜய் ஆதரிச்சு பேசுறாரு ஒரு பக்கம். விஜய் ஆட்சிக்கு வந்தது நல்லது, அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய நடிகர்களும் அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த வரிசையில் இவர் வந்து சனாதனத்தை இப்போ வந்து விஜய் வந்து மோடியை போய் சந்திச்சாரு. இப்போ ஆர்எஸ்எஸ் சில பேர் சொல்றாங்க, இப்போ எதிர்கட்சி தலைவர் பிஜேபியோட பி டைமாக தான் செயல்படுது தாவேக்கா அப்படின்னு. இவர் வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் சனாதனத்தை ஆதரிச்சு பேசுறாங்க. இது எப்படி பாக்குறங்க? அவர் எதிர்கட்சி தலைவரா உதயநிதி வந்து எதிர்த்து ஒரு குரலை கொடுக்குறாரு. இவர் இதே டைம்ல வந்து ஒரு நடிகரா சனாதனத்தை ஆதரிச்சு பேசுறாரு. ஏன்னா தாவேக்கையிலயும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒயின் ஷாப் இருக்குல்ல, சாராய ஆலைகள், அது ஒரு திமுக தான் இருக்குன்னு பேசினார்ல. பேசினார். அப்போ ஒயின் ஷாப்பை ஒரு மூடலங்குள்ளே தெரிய வேண்டாமா? இவர் திமுகவோட பீட்டின்னு ஒயின் ஷாப்பை முடிக்கணும்ல. அப்புறம் யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க? சாராய ஆலைகள் நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சுருக்கீங்க, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ரைட்டு, ஆந்திரா குத்துக்கங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. மற்றபடி இங்கே ஒயின் ஷாப்பை போனால் திமுகவோட லாபம் குறையும் தானே. அப்போ அது மூடலங்குள்ளே திமுகவோட பீட்டின்னு நம்பிப்பாரு. இங்கேருந்து ஆரம்பிங்க. இல்ல, அவர் சனாதனத்தை ஆதரிச்சு பேசுறதுக்கான காரணம் என்னவா சார்? சனாதனத்தை ஆதரிக்கிறாங்க நிறைய பேர் இதை வந்து ஆதரிக்கிறாங்க. சனாதனத்தை இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்நியாரே வந்து அவாள் தாங்க. அது தெரியும் சார், அது தெரியும். அதுக்காக தான் கேட்கிறேன். அந்த ரிலேட்டடா அது நேராவே கேட்கலாம். என்னட்டலாம் 18+ தைரியமா என்கிட்ட கேட்கலாமே. அந்நியாரே சனாதனம் தான். அதனால அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்நியாருடைய அப்பா வந்து ஆர்எஸ்எஸ்ல பொறுப்புல இருக்காரு. மீண்டும் 50 வருஷம் நோக்கி பின்னோக்கி போயிட்டு இருக்கு இந்த ஆட்சின்னு சொல்றவர்கள். மீண்டும் ஒரு 50 வருடம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படியே அந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ் என்கிட்ட இல்லை. பட் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இது டெவலப் ஆகாதுங்கிறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. லாக் ஆகிட்டோம்னு தெரிஞ்சு போச்சு. பின்னோக்கி எப்படி திரும்பி போக முடியும்? இப்போ நான் பின்னோக்கி 50 வருஷம் பின்னாடி போனால் அது இருக்கவே இல்லை. அது பின்னோக்கி போகிற மீன்ஸ் இவன் கீழே, இவன் மேலே, ஒரு செட் ஆஃப் காஸ்ட் கீழே இருக்கு. அது சனாதனம் சொல்லுது. அதில் சில மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது. விஜய் அடிக்கிறதுனா மொத்தமாக அடிக்க முடியாது. அதில் ஜாதி பார்க்காம நிறைய பேர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாங்க. ஜாதி, பணம், மதம் இது எல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சிக்கு வந்திருக்காரா இல்லையா? அது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஒத்துக்கலாம். அந்த மனப்பான்மை இருக்கான்னு கேட்குறேன். அதில் நான் வரவேற்று ரைட்டு, ஓகே. பணம் இல்லாமல் ஒருத்தர், ஆனால் அவங்களுக்கு அந்த செயல்பாடு எதுவுமே இல்லையா சார்? அதுதான் விஷயம். அதிகாரம் அவங்க கிட்ட கொடுக்கல. இப்போ எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட் நிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு அதிகாரம் என்னன்னு தெரியாது. இப்போ தெரியாது, புரியாது. நீங்க எதிர்கட்சி ஆயிட்டீங்கன்னா வச்சுக்கலாம். எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு எதிர்கட்சி இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏ சொன்னாலே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாங்க. ஆனா எம்எல்ஏ தான், அந்த தொகுதி எம்எல்ஏ. ஆனா போலீஸ் சொல்றது கேட்க, அவங்க போலீஸ் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ மரியாதை இருக்காது. அவங்களோட 10 பேர் போட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. சாவுட்டுக்கு வந்துருப்பாரு, அவரும் மனிதராக உட்காந்துருப்பாரு. நீ ஆளுங்கட்சியா இருந்தால் தான் அந்த ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ அந்த ஆளுங்கட்சியா நீங்க தான் இருக்கிறீங்க. அது அங்கேருந்து பிச்சு கொண்டு வச்சு குதிரை பேரம் பண்ணி எஸ்பி வேலுமணியை கொண்டு வச்சு, எஸ்பி வேலுமணி ஏன் போனவர் திருப்பி வந்தாரு? ஷோபா பத்தலையா? ஷோபா செட்டு நீங்க தப்பா பாக்குறீங்க. வாட்டமா அப்படி படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பரப்பா இல்லை போல இருக்கு. இது புஷ்பா பாணியெல்லாம் இருக்கு. புஷ்பா பாணியில் நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க. நேர்மை பத்தி பேசுறீங்களா தம்பி? இதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல, நேற்று விஜய் மீது புலி படத்துக்கு 15 கோடி ரூபா இது கட்டலன்னு சொல்லி வழக்கு போடுறது. அது வழக்கு வாபஸ் வாங்குறாரு மனுதாரரே. அப்ப நீங்க மிரட்டுறீங்களா அவரை? ஏதோ படி தானே இருக்கீங்க. ஒண்ணு மிரட்டி இருக்கீங்க, இல்ல பணம். இந்த சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்க மகாபாரதத்துல. ஓகே சார். இல்ல, இது நமக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடும் சார். இப்ப சனாதன, இப்போ அர்ஜுன் வந்து ஒரு கெனடியன். அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து சனாதனத்தை பத்தி ஒரு ஆதரிச்சு பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க?